கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்க்கலாமா? பாருங்கள், அதாவது இப்போ நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்துருந்தோம், இந்த தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தோம்ல, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. இப்போ எம்எஸ்எம்இஎஸ் இது ஏற்கனவே நம்ம எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? இண்டஸ்ட்ரியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இல்லையா? எம்எஸ்எம்இஎஸ் அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதுதான் இங்கே திரும்பவும், அதாவது தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது இதை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் டிபைன்டு அண்டர் த எம்எஸ்எம்இடி ஆக்ட் 2006 2006 உருவான எம்எஸ்எம்இடிங்கிற அந்த சட்டத்தின் படியாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இந்த 2006 சட்டத்தின்படி இதை கூட கேட்கலாம், எம்எஸ்எம்இடி எந்த ஆக்டின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. 2006ன்னு சொல்கிறது நம்ம ரெடியாக இருக்கணும். த என்டர்பிரைசஸ் ஆர் கிளாசிஃபைடு, இந்த தொழில் நிறுவனங்கள் வகைப்படுத்தப்படுது. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் பேஸ்டு ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான் அண்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கிவன் அண்ட் டேபிள் 11.11 இல்லையா? அதாவது இந்த தொழில் நிறுவனங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த என்டர்பிரைசஸ்ஸு வகைப்படுத்தப்படுது. ஒன்று மேனுஃபேக்சரிங் உற்பத்தி நிறுவனமாக, மற்றொன்று சர்வீஸ் என்டர்பிரைசஸ் பணி நிறுவனமாக. அடிப்படையில் எதன் அடிப்படையில்னு சொன்னால், முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்டு நிறுவனத்தினுடைய முதலீடு மற்றும் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் இல்லையா? இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் போன்றவைகள் மூலமாக. எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங், நிலத்தையோ கட்டிடத்தையோ விட்டு, அதை சேர்த்தக்கூடாது, நிலத்தையோ அதனுடைய கட்டிடங்களையோ விட்டு அதனுடைய இயந்திரங்கள் உபகரணங்கள் முதலீடு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இவைகள் உற்பத்தி மற்றும் தொழில் நிறுவனங்கள் பணி நிறுவனங்களாக வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த வகைப்படுத்தலானது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் என்று வகைப்படுத்தப்படுது. இதை டேபிள் 11.11 நம்ம பார்க்கலாம். இந்த சைட்லேயே 11.11 கொடுத்துருக்காங்க டேபிள், அதை அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்கள். தமிழ்நாட்டில் அதாவது மின்சாரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கொடுக்கும்போது இந்த டேபிளை நம்ம பார்த்துட்டு வரலாம். மின்சாரத்தை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை முடிங்க, எவ்வளோ இருக்குங்கிறத. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் 15.07%, 15.7% அளவுக்கு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இன் த கண்ட்ரி. த ஹையஸ்ட் அமாங் த ஆல் ஸ்டேட்ஸ் இது 6.89 lakhs ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இஎஸ். அதாவது நம்ம இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தையும் சேர்த்து நம்மளதில் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இஎஸ் கிட்டத்தட்ட 15.7% இருக்கின்றது. எல்லா மாநிலத்தையும் சேர்த்தே சொல்லலாம், ஹையஸ்ட்டாக சொல்லலாம், யார் வேணாலும் காம்படிஷனுக்கு வரலாங்கிற மாதிரி. இதில் 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்டது. 15.0 இருக்கு இல்லையா? பதிவு செய்யப்பட்டது 6.89 லட்சம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எம்எஸ்எம்இஎஸ்ங்கிறதுலையே. ஏன்னா சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் பதிவு செய்யாமல் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்து இன்னும் கணக்கு போகும். பதிவு செய்யப்பட்டது எவ்வளவு இருக்குது. இதுவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்து பார்க்கும்போது நம்மள தான் டாப்பில் நிற்கிறோம். ஓகேவா? ப்ரொடியூசிங் ஓவர் 8,000 varieties of product for a total investment of more than rupees 32,008 crore. 32.8 லட்சங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது 32.008 கோடிங்கிற அளவுக்கு இது என்ன பண்ணிகிட்ருக்கு, முதலீடுகளை போட்டு முதலீட்டின் அடிப்படையில் 8,000 பல்வேறு வகையான 8,000 வகையான உற்பத்தி நிறுவனங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. 8,000 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்டு, 8,000 வகையான பொருள்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஓகேவா? இவையெல்லாம் 8,000 வகையான பொருள் செஞ்சிட்ருக்காங்க. 32,008 கோடி ரூபாய் முதலீட்டில். இதுவும் நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். எம்எஸ்எம்இஎஸ் ப்ரொடியூஸ் எ வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ். பெரும்பாலான பொருள் என்ன பண்ணிட்டுருக்கு, எக்கச்சக்கமான பொருள் இந்த எம்எஸ்சி நடுத்தர நிறுவனங்கள், இந்த சிறு குறு நிறுவனங்கள்லாம் நிறைய பொருளை தயாரித்து செஞ்சுட்டே இருக்காங்க. அது செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்துகிட்ருக்குது. த ப்ரெமினன்ட் அமாங் தம் ஆல் த என்ஜினியரிங், பொறியியல் பொருட்கள் இருக்கு இல்லையா? என்ஜினியரிங் தேவையானது அவைகளாகட்டும், எலக்ட்ரிக்கல் மின்சாதன பொருளாகட்டும், கெமிக்கல்ஸ் வேதிவினை பொருள்களாகட்டும், இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்கு இல்லையா? அதுகளுக்காக இருக்கும். ஸ்டீல், பேப்பர் இரும்பு, காகிதங்கள், மேட்சஸ் தீப்பெட்டி தொழில் இருக்கு இல்லையா? அது, டெக்ஸ்டைல்ஸு
இந்த ஜவுளி நிறுவனங்களுக்கு தேவையானது ஐசரி அண்டு கார்மெண்ட்ஸு, நெசவு மற்றும் ஆடைகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஐசரி அண்டு கார்மெண்ட்ஸு இந்த துறைகளுக்கு எல்லாத்துக்குமே தேவையான இவைகளெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய வெரைட்டியான தொழில்களை செய்யக்கூடிய நிறுவனங்களாக இவையெல்லாம் உள்ளது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம சிறு தொழில் நிறுவனங்கள்னு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எந்த வகையான பொருள் எல்லாத்தையும் செய்யுது. இன்ஜினியரிங் பொருளிலேருந்து, எலக்ட்ரிக்கல் பொருளிலேருந்து, கெமிக்கல்லேருந்து, ஸ்டீலு, பேப்பர், மேட்சஸ்ஸு, ஐசர் அண்டு கவர்மெண்ட்ஸ் எல்லா வகையானதுக்கும் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே டாப்பில் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதா சொல்கிறாங்க? 8000 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குதான். 8000 வகையான பொருளை நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? அரவுண்ட் 15.61 lakh என்டர்பிரனர்ஸ் ஹேவ் ரிஜிஸ்டர்டு. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, 15.61 லட்சம் என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே பதிவு செஞ்சதுன்னு பார்க்கும்போது 6.89% நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கே வியாபார நிறுவனங்கள், அதாவது 15.61 லட்சம் என்டர்பிரனர்ஸ் ஹேவ் ரிஜிஸ்டர்டு இவங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இவ்வளவு பேர் தொழில் முனைவோராக, அதாவது முதலாளிகளாகவே கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்டவங்களாகவே 15.61 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, முதலாளிகளாக செயல்பட கொண்டிருக்கிறார். 15.61 லட்சம் தொழில் முயல்வோர் செயல்படுகின்றார்கள். ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அபவுட் கிட்டத்தட்ட 99.7 99.7 lakhs persons. எவ்வளோ இருக்குது, 1 கோடிங்கிறதுக்கு பக்கமாக போயிட்டாங்க. 99.7 லட்சம் மக்கள், 7 லட்சம் பேருக்கு இது சிறு தொழில் நிறுவனங்கள் இந்த எம்எஸ்எம்இஸ் இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது 1,68,331 crores இவங்களுக்கு போடப்பட்ட முதலீடுகள் இந்த எம்எஸ்எம்இஎஸ்ங்கிறதுல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. எல்லா வகையான தொழில் கொடுக்குது. 8000 வகையான பொருளை தயாரித்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு நிலமாக தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? முதலீடுன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது பாரு, 1,68,331 crore, 1 கோடி இல்லை, 1.25 கோடி அளவுக்கு கிட்டத்தட்ட என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டுருக்குது. அதாவது 1,68,000ங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குதுன்னு பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 99.7 1 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பத்தை கொடுத்துட்ருக்குது. 99.7 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரிலாம் மிக முக்கியமான ஒரு இதாக இந்த எம்எஸ்எம்இஎஸ் இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஆதாரம் திட்டக்குறிப்புன்னு சொல்லும்போது 2017-18 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த எனர்ஜி இதெல்லாம் இருக்குது, இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதோடு முடிச்சுக்கலாம்ப்பா. என்ன பண்ணுங்கள், இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். கொஞ்சம் நல்லா அந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் 1 மார்க் கேட்கப்படலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக படிங்க. நம்ம பாடங்கள் பக்கமாக போய்ட்டு வர ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நல்லா படித்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா செய்யுங்க. படிக்கிறவங்க சூப்பராக படிங்கப்பா, நல்லா அதுக்கு வந்துட்டுருக்கு. ஒரு சிலர் இன்னும் டீமில் சேராமையே இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். திரும்ப சொல்கிறேன், பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுத்துருங்க. இப்போ நான் இதில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்றேன், போர்ஷன் என்னான்ட்டு. திங்கக்கிழமை எக்ஸாம் இருக்கு இல்லையா, மண்டே வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கு அனுப்பிச்சிட்றேன். ஓகே, நல்லா படிச்சுடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.